டிஎன்பிஎஸ்சியில் பெர்சன்டேஜ் பேக்கு பார்த்துட்ருக்கோம். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார். அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டோட்டல் மார்க் கொடுக்கல. நான் இந்த சம்மில் என்ன எடுத்துக்கிறேன், டோட்டல் மார்க்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த மதிப்பெண் சரிங்களா. டோட்டல் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் சரியா, ஏன்னா டோட்டல் மார்க் கொடுக்கல. ஓகே, 2 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பீட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30% மார்க் வாங்கியிருக்காங்க சரிங்களா. டோட்டல் மார்க்கில் 30% வாங்கியிருக்காங்க. ஃபெயில் பை 10 மார்க்ஸ், 10 மார்க்குனால ஃபெயில் ஆகிருக்காங்க. இன்னும் ஒரு 10 மார்க் சேர்த்து வாங்கியிருந்தாங்கன்னா பாஸ் ஆகிருப்பாங்க. அப்போ இதுதான் பாஸ் மார்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பால் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40% வாங்கியிருக்காங்க டோட்டல் பர்சன்டேஜில் ஓகேங்களா. 30x, அதாவது எக்ஸில் 30% ஓகேங்களா. இவங்க 40%. எவ்வளோ மார்க்கால் இவங்க எவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க் பாஸோட. அப்போ இந்த 15 குறைச்சாலும் பாஸ் மார்க் கிடைக்கும் கரெக்டாக. பாஸ் மார்க்கோட 15 அதிகம், இல்லை அந்த 15 குறைச்சிக்கிறோம். அப்போ இதுவும் பாஸ் மார்க் தான் சரிங்களா. இப்போ இது ரெண்டும் இப்போ ஈக்குவேட் பண்ணலாமா, ரெண்டுமே பாஸ் மார்க் தானே. அப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணலாமா. இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த 30 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன், இந்த 15 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ 10 + 15 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40x/100. இந்த 30x இந்த சைடு வந்து மைனஸ் ஆகிடும் சரியா. அப்போ 25. இது வந்து பார்த்திங்கன்னா 10x/100. அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் வந்து 250. ஸோ நான் எக்ஸு 250 கண்டுபிடிச்சிட்டேன். பட் அவங்க டோட்டல் மார்க் கேட்கல, பாஸ் மார்க் எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்றில் போட்டாலே ஆன்சர் வந்துடும். நான் ஃபஸ்ட் ஒன்லேயே போடுறேன். 30/100 ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிருக்கு 250 + 10. ஏன்னா இதானே பாஸ் மார்க்கு, அதனால் அதில் போடுறேன். பாஸ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3 × 25 75 + 10 அப்போ 85ன்னு வரும். அப்போ பாஸ் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85 ஓகேவா.